गाइस वरी मारी வந்துட்டோம் गाइस செம்ம ஒரு கிளைமேட் அண்ட் பிளேஸை பாருங்க நோட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க பயங்கரமா இருக்குல்ல ஸோ தயவு செஞ்சு போமா சாரி தட் இஸ் மை மிஸ்டேக் ओके हिंदी हिंदी क्या हाँ हिंदी मालूम कहाँ से आ रहे हैं भाई बेंगलोर अच्छा 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 ठीक है नाइस टू मीट यू ஆம்பூருக்குள்ளே வந்து ஒரு சரியான ஃபாரஸ்ட் ஹில் ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்கோம் கிட்டத்தட்ட சொல்ல போனால் எந்த ஒரு பீப்புள்ஸுமே இல்லை இங்கே பாருங்களேன் அந்த சைடெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ யாருமே இல்லைங்க ஸோ இந்த சைடு ஒரு ஹில் ஸ்டேஷன் போகுது இந்த சைடு ஹில் ஸ்டேஷன் போகுது நாங்கள் இந்த சைடு தான் போக போகிறோம் ஸோ வணக்கம் கேரஃபே ஸோ ஏர்லி சீரீஸில் டே 2ல் இருக்கும் ஸோ இயர்லி மார்னிங்கே கிளம்பலாம் தான் பிளானு பட் டைம் பார்த்தீங்கன்னா 9:30 ஆயிடுச்சு ஸோ ஃப்ரெஷ் அப்லாம் ஆகிட்டு லைட் எல்லாம் பேக் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் இப்போ எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே போக போகிறோம் ஜவால் ஹில்ஸ் போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற ஒரு பிளான் போட்டுருக்கோம் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரி நம்ம சேனலில் புதுசாக பாருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும் என் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் அதே மாதிரி டே 1 வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு கூட தாராளமாக போயிட்டு அந்த வீடியோ பார்க்கலாம் நல்லாவே புரியும் ஸோ வாங்க வண்டி எடுத்து அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிடலாம் கைஸ் ரூம்லேருந்து கிளம்பிட்டோம் ஸோ இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவால் சைடாக அப்படியே சுற்றிட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு பிளானு ஸோ இங்கே ஏழை ஹில்ஸ் மேலேயே பெட்ரோல் பங்க் இருக்குது ஸோ 200 ருபீஸுக்கு போட்டுக்கலாம் பட்ஜெட் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ பெட்ரோல் போட்டுன்னு அப்படியே பறக்க ஆரம்பிச்சிடலாங்க ஸோ இங்கெல்லாம் கிளைமேட்டு பயங்கரமாக இருக்குது ஸோ சூப்பர் பைக்ஸ் எல்லாம் நிறைய பார்த்தேன் கிளைமேட் தான் செம்மையாக இருக்குது அப்படியே சின்னஸோட பயங்கரமாக இருக்குது ஹில் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஃபீல் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வாவ் இந்த மாதிரி பிளேஸ் எல்லாம் பார்த்த உடனே ஒரு மாதிரி அப்படியே பொங்குது எனக்கு ஸோ பெட்ரோல் பங்க் இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு தெரில அது ஒரு பக்கம் இருக்குது ஸோ பெட்ரோல் போட்டுக்கின்னு அது கொஞ்ச நேரம் இங்கே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கிடலாங்க ஹில்ஸ்லேருந்து அண்ட் தென் நெக்ஸ்ட் வீக்கு பிளான் போட்டுன்னு இருக்கோம் பார்ப்போம் அந்த கரெக்டாக இந்த முறை வந்து பிளான் போட்டு கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணோம் ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கெல்லாம் வருது ஸோ அதனால் கரெக்டாக பிளான் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும் இதுக்கப்புறம் அந்த எனக்கு பிடிச்சதே ஹில் ஸ்டேஷனில் இந்த ஒரு கிளைமேட் தாங்க செம்மையாக இருக்குது டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11:30 கிட்ட வர போகுது ஸோ சீக்கிரமாக இங்கே வந்து கிளம்பணும் அப்போ தான் நிறைய ஸ்பாட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் பட் இன்றைக்கி சண்டே இல்லையா ஸோ அதனால் கொஞ்சம் டிராஃபிக் இருக்குது நிறைய பேர் நிறைய ரைடர்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது வராங்க டூரிஸ்ட் எல்லாம் நிறைய பேர் வராங்க இந்த மாதிரி இடத்துல ஸோ இங்கே வந்து ஃபண்டேரா பார்க்ஸ்லாம் இருக்குது அது பேர்ட்ஸ் எல்லாம் இந்த சரௌண்டிங்கில் தான் அதிகமாக ஃபண்டேரா பார்க்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய இந்த சைடு தான் இருக்கும் ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸுங்க இந்த ஏலகிரி ஹில்ஸு நெக்ஸ்ட் ரைடை பிளான் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக போகலாம் வீட்டில் இருக்கிறதுக்கே கடுப்பாக இருக்குது ஸோ ஏன்னா போகலாம் அப்படின்னு பார்த்தா மிகப்பெரிய ப்ராப்ளமாகவே ஒரு மணி ப்ராப்ளம் தான் இருக்குது ஸோ சும்மாவாக சொல்கிறாங்க மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாருக்குமே இருக்கிற ஒரே ப்ராப்ளம் மணி மட்டும்தான் ஸோ மணி மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கேன் நிறைய இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் பட் மணி தான் இருக்கிற மெயின் ப்ராப்ளமே மணி மட்டும்தான் பரவாயில்ல பார்த்துக்கலாம் ஆனால் எனக்கு இருக்கிற இப்போதைக்கு இருக்கிற மைண்ட் செட் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கணும் வீட்டில் கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ட்ராவலுக்கு சேர்த்து வச்சு ட்ராவல் பண்ணணுங்க ஸோ அதுதான் இருக்கிற மெயினு எனக்கு இருக்கிறது ட்ராவல் மட்டும்தான் ஸோ ட்ராவல் பண்ணினா இருக்கணும் புது புது இடத்த பார்க்கணும் புது மனிதர்களை மீட் பண்ணணும் ஸோ அதெல்லாம் ஒரு செம்ம ஒரு ஃபீலு தாமரைலாம் இருக்குங்க பூத்து இருக்குது தெரிஞ்சுங்களா உங்களுக்கு தாமரைலாம் பூத்து இருக்குது ஐயோ இந்த சைடு தான் சொல்லிட்டு ஒரு மாதிரி டவுட்டாகவே இருக்குங்க எனக்கு பெட்ரோல் பங்க் இருக்குது
எந்த சைடுன்னு தெரியலீங்களே சரியா. பெட்ரோல் பங்கு நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்தேன். அந்த சைடால் அந்த கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி ரைட் எடுத்துச்சு. ஸோ அந்த ரைட்டில் இருக்குமான்னு சொல்லிட்டு தான் ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது. கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா யூட்டன் வச்சு தான் போனோம். இல்லை யார்கிட்டயாச்சும் கேட்போமா பெட்ரோல் பம்ப் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. காய்ஸ் வழி மாறி வந்துட்டோம் காய்ஸ். இந்த சைடு பெட்ரோல் பங்க் இல்லை காய்ஸ், வழி மாறி வந்துட்டோம். ஸோ பரவாயில்ல, அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கலாம்ல, அப்படியே போய் பார்த்துட்டு போயிடலாம். வாவ், ஆமாங்க இந்த சைடு பெட்ரோல் பங்க் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அந்த சைடு போகணும். பரவாயில்ல, போயிட்டு பார்த்துட்டு வரலாம். பெட்ரோல் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஒரு பாயிண்ட் கூட இல்லை. வாவ் ப்ரோ, செம்மையாக இருக்குது ப்ரோ அந்த சைடு. இல்லை ப்ரோ, அந்த சைடு போகணும் ப்ரோ, வழி மாறி வந்துட்டேன். ஆமாம், சரி வந்ததை வந்துட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயின்னுக்கிறேன். ஆமாம் ப்ரோ, நான் சொல்லிட்டேன்ல. அவ்வளோதாங்க, இந்த சைடு வந்து எதுவும் இல்லை, நம்ம யூட்டன் வச்சுன்னு போகலாம். வழி இல்லையே, மூட்டுக்கிறாங்களே. உள்ளே போயிட்டு வீடியோஸ் எதுனா எடுக்கலாம். இப்போ பார்த்தா மூடிட்டு இருக்காங்க கைஸ். பட் இருந்தாலும் செம்மையாக இருக்குது அந்த ஒரு பிளேஸு. தென் இன்னும் சாப்பிடல, பசிக்குது. ஏதோ நல்ல ஹோட்டலாக பார்த்து நிப்பாட்டிட்டு சாப்பிட்டு போயிடலாங்க. யாராவது ஜஸ்ட்டு மிஸ் ஏற்றிட்டு இருப்பேன். நைட்டு ரூமில் எனக்கு தூக்கமே இல்லை சரியா. ஏன்னா வண்டி வந்து வெளியே இருந்துச்சு, ஒரு மாதிரி பயமாகவே இருந்துச்சு சரிங்களா. யாருன்னா வண்டி என்ன பண்ணிடுவாங்களோ இழுத்து. வண்டியை நினச்சும் போது தான் ஜாரா நினைக்கும் போது தான் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாகிடுச்சு நைட்டெல்லாம். அதனாலே ஒரு 2-3-4 டைம் நான் போயிட்டு பார்த்தேன் மிட் நைட்டில் கூட. சரியாக தூக்கமே இல்லை. வண்டியை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஓரளவு நிம்மதியாகவே இருந்துச்சு. நைட்டு போயிட்டு பார்த்துருந்தேன். அந்த சில்னஸோட ஒரு காற்று பயங்கரமாக இருக்குது யாருக்கு அல்டிமேட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல சீசனு ஹில் ஸ்டேஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஒரு சீசன் சொல்லலாம் இது. இது மாதிரி மான்சூனோட சேர்ந்து செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு வீடு தாங்க கட்டி இந்த ஹில் ஸ்டேஷனில் வாழணும். பயங்கரமாக இருக்கும். குளிர்தா? ஜூ இல்லை ப்ரோ, அது சும்மா பார்க் மாதிரி ப்ரோ. அது போய் பார்த்துட்டேன் நான். போன டைம் வரும்போது போய் பார்த்தேன். போன டைம் வரும்போது ஒவ்வொருத்தரும் விடாம மொத்தமே சுற்றி பார்த்தேன். ஐ திங்க் இந்த லெஃப்ட் தான் எடுக்கணும். ஸோ இந்த லெஃப்ட் எடுக்காமல் நேராக போயிட்டேன். போன டைம் வரும்போது இங்கே தான் வந்து வெயிட் பண்ணி சாப்பிட்ணுன்னோம். இந்த சைடு தான் இருக்குது பெட்ரோல் பங்க்கு. ஸோ பெட்ரோல் பங்க்கில் போயிட்டு பெட்ரோல் போட்டுக்கின்னு
அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பிடலான்னு ஒரு பிளானில் தான் இருக்கோம். பார்க்கலாம். முதல்ல சாப்பிட்ணுங்க, பயங்கரமாக பசிக்குது. ரைடர்ஸ் இருக்காங்க. ஓகே கைஸ், நான் பெட்ரோல் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கொடுத்து கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஸோ ஹில் ஸ்டேஷனை விட்டு கிளம்பிட்டோம். தென் இப்போ கீழே ஏறின்னு இருக்கோம். ஒரு சில கிளிப்லாம் எடுத்து நின்றோம் இப்போ தான். ஸோ ரீல்ஸ்க்காக எடுத்துக்கிட்டோம். ஸோ மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ரீல்ஸ் அப்லோட் பண்ணுவேன் எடிட் பண்ணி. வா, இந்த சைடு பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்களா, பயங்கரமாக இருக்குது. வாவ், செம்ம ஒரு கிளைமேட். அண்ட் தென் பிளேஸை பாருங்கள், நோட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள், பயங்கரமாக இருக்குல்ல. ஸோ புது புது இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், அந்த ஒரு ஃபீலே டிஃப்ரெண்ட்டாக பயங்கரமாக இருக்கும். சரிங்களா, அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள் எப்படி இருக்கு. வாவ், பயங்கரமாக இருக்குப்பா. வாவ். ஸோ ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துன்னு இருக்காங்க அவன். வாவ், செம்மையாக இருக்குங்க இந்த ஹில் ஸ்டேஷனு. இந்த கிளைமேட்டோட சேர்த்து சில்னஸோட பயங்கரமாக இருக்குது. ஸோ டேர்னிங்கில் எப்பவுமே டேர்னிங்கில் வந்து ஹாரன் நச்சுனே போங்க. ஏன்னா வண்டி திடீர்னு நடுவில் வரலாம். ஸோ கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஹாரன் நச்சுனே போங்க. ஸோ ஹில் ஸ்டேஷன்லேருந்து இறங்கும்போது ரொம்ப ஸ்மூத்தாக தான் போவோம். ஸோ வண்டி ஆஃப் பண்ணிடலாமான்னு யோசிச்சுக்கிறேன். ஏன்னா பெட்ரோல் ரொம்ப கம்மியாக இருக்குது. சரி, ஓகே, ஆஃப் பண்ணி தான் பார்ப்போமே. முதல்ல கீர் கம்மி பண்ணிக்கிட்டு நியூட்ரலில் போட்டு. பட் இந்த மாதிரி மட்டும் யாரும் ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ அதனால் சொல்கிறேன். பட் இங்கே போகுமான்னு தெரியலையே. போகாதோ, போயிடு தாரா, போயிடும். ஸோ இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் அதாவது வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு நியூட்ரலில் ஓட்டுறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ இது மட்டும் யாரும் ட்ரை பண்ணாதீங்க. நான் வந்து பெட்ரோல் ரொம்ப கம்மியாக இருக்குன்ற காரணத்தினால மட்டும்தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்கள் யாரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஸ்பீடாக போயினே இருக்கும் அந்த பாட்டுக்கு, கண்ட்ரோல் இல்லாமல். ஏன்னா கியரில் இருக்கும்போது, வண்டி ஸ்டார்ட்டில் இருக்கும்போது அது ஒரு பவரில் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். பட் நியூட்ரல் இருக்கும்போது நம்ம கண்ட்ரோல் விட்டு போயிடும் வெளியே. ஸோ அதனால் இந்த ரிஸ்க்கு யாரும் எடுக்காதீங்க, என்னை பொறுத்தவரைக்கும் அவ்வளோதான் சொல்லுவேன். வாவ், பயங்கரமாக இருக்குங்க. கீழே கொஞ்சம் கீழே இறங்கும்போது தான் தெரிஞ்ச அந்த பிரைட்னஸே தெரியுது இப்போ தான் எனக்கு. பட் இருந்தாலும் ஹில் ஸ்டேஷனை விட்டு கிளம்பும் போது தான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா 2 டேஸாக ரொம்ப ஜாலியாக இருந்தோம், என்ஜாய் பண்ணோம். பட்டு ரிட்டன் போகிறோம் அப்படின்ற போது தான் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. போயிடுமா போகுமா ப்ரோ? போயிடும் ப்ரோ. தாரா போதாரா, உன்னால் முடியும், போதாரா. டோன் தான் இது. வாவ், அப்புறம் கேஆர்எஃப் இது வரைக்கும் பார்த்து எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். என் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அதே சமயத்தில் எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ தயவு செஞ்சு போமா. சாரி, தட் இஸ் மை மிஸ்டேக். ராங் ரூட்டில் வந்துட்டுமே ப்ரோ. ஒரே நிமிஷம். ஓகே, தட் இஸ் மை மிஸ்டேக். ஸோ இதனால தான் சொல்கிறேன், ஆஃப் பண்ணிட்டு வண்டி ஓட்டுறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ புரியுதுங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு, ஜஸ்ட் மிஸ்ஸு. மை காட்.
வா. ஸோ இந்த வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குங்க, பாருங்க, பயங்கரமாக இருக்குது. இப்போதைக்கு நம்மக்கிட்ட டைம் இல்லை. ஸோ இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு. ஸோ 12 ஆயிடுச்சு. ஸோ காய்ஸ் கிட்டத்தட்ட கீழே நெருங்கிட்டோம். ஸோ முன்னாடி ரைடர்ஸ் போயின்னு இருக்காங்க. ஸோ அவங்கள பிடிக்க ட்ரை பண்ணலாமா? பட் இருந்தாலும் கொஞ்சம் ரிஸ்க்கு. அவங்க பறந்துன்னு போகிறாங்க. பட் நம்மளால் அவங்கள பிடிக்க முடியுமான்னு கேட்டால் அதுதான் தெரில. போயிட்டாங்க. செட். ஸோ ஐ திங்க் ரொம்ப தூரம் போயிட்டாங்க. அங்கே இங்கே போகிறாங்க பாருங்க. ஸோ கைஸ் ஃபைனலி ரைடர்ஸ் கிட்ட வந்துட்டோம். கைஸ் சீரியஸாக சொல்ல போனால் பறகுறாங்க. சீரியஸாக பறகுறாங்க. ஸோ கேரளான்னு நினைக்கிறேன். அவங்க ரைடர்ஸ் கேரளா ரைடர்ஸ் நினைக்கிறேன். பட்டு எனக்கு இந்த மாதிரி தாங்க ஆசை. லாங்காக போகணும், ஜாக்கெட்டெல்லாம் போடணும். ஸோ இந்த இன்டர்காமெல்லாம் போட்டுன்னு இருக்காங்க. ஸோ கேரளா ஃபைனலி வந்து அவங்க கூட ஜாயின் பண்ணிட்டோம். பட் ஆனால் என்ன ஒன்றுனா ஃபோரன்ஸாக போக மாட்டேன்றாங்க கேரளா. நம்ம கிட்ட இது 125cc தான். இருந்தாலும் நம்ம கிட்ட 125cc வச்சுன்னா அவங்கள பீட் பண்ணோம் பார்த்தீங்களா? டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ப்ரோ. ஸோ கைஸ் ஃபைனலி ஏழை ஹில்ஸை வந்து கீழே இறங்கிட்டோம். கைஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க கைஸ். செம்ம ஒரு ஃபீலிங்க. சீரியஸாக சொல்ல போனால் ரைடர்ஸ் கூட போகிறது. பட் ஆனால் அவங்க பரவுறாங்க கைஸ். நம்ம கிட்ட 125cc தான். பட் பிடிக்க முடியல. இருந்தாலும் நம்ம போவோம். கைஸ் கேமராலாம் வச்சுருக்காங்க கைஸ். ஐயோ என்னென்ன தெரில கேஆர்எஃப். ஸோ இந்த மாதிரி ரைடரை பார்த்துன்னு வச்சுங்க ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதெல்லாம் வேற மாதிரிங்க. ஸோ அவங்க கூட தான் போயின்னு இருக்கோம். போகலாம் எவ்வளோ தூரம் போனாலும் போகலாம். ஸோ அங்கே 3 மெம்பர்ஸ் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் ரைடுக்கு. அதெல்லாம் ஒரு தனி ஃபீலுங்க. ஸோ ஃபைனலி அவங்க கூட நம்மளும் ஜாயின் பண்ணி ஆயிடுச்சு. ஸோ அவங்க எங்கே போகிறாங்கன்னு தான் எனக்கு தெரில.
ஸோ எங்கன்னா நிப்பாட்டினாங்கன்னா எங்கேயாச்சும் நிப்பாட்டினாங்கன்னா பேசலாம். ஸோ நான் வந்து ரைட் எடுக்கணும், அவங்க ரைட் எடுத்தாங்கன்னா அவங்க கூட ஜாயின் பண்ணினே போகலாம். ஸோ சார் லெஃப்ட் எடுத்துட்டாங்க கைஸ். आए ना आए ना எங்கேருந்து இருக்கீங்கண்ணா? எங்கேருந்து போகிறீங்க? ओके हिंदी हिंदी क्या? हाँ हिंदी मालूम. कहाँ से आ रहे हैं भाई? बेंगलोर. अच्छा 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 ठीक है. हाँ व्लॉगिंग कर रहा हूँ. चैनल नेम इधर पे. हाँ कहाँ पे जाते हैं अब? हम लोग इधर येलागिरी गए थे. अच्छा ठीक है. अब नेक्स्ट नेक्स्ट अभी बेंगलोर वापस रिटर्न. अच्छा ठीक है ठीक है ठीक है ठीक है. अच्छा ठीक है ठीक है. क्या बात? तुम्हें व्लॉगिंग कर रहे हैं क्या? नहीं बात कर रहे हैं. अच्छा व्लॉगिंग कर रहे थे कैमरा पे. नहीं ऐसे ही रिकॉर्ड करते हैं, व्लॉग नहीं करता मैं. अच्छा ठीक है ठीक है ठीक है. ஸோ கைஸ் அவங்க வந்து கேரளாலேருந்து வராங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ தமிழ் தெரியலையா? ஸோ ஹிந்தி நம்மளுக்கு தெரிஞ்சதுனால ஓரளவுக்கு பேசணும். हाय ब्रो. कैसे हो? कैसे हो? अच्छा कहाँ से? बेंगलुरु से आ रहे हैं क्या? अच्छा ठीक है ठीक है. नाइस टू मीट यू भाई. नाइस टू मीट यू. क्या समझ में? अब कहाँ पे? यहाँ पे हाँ इधर पे वेलूर है नहीं क्या? वेलूर साइड उधर पे चुपके व्लॉगिंग करने के लिए आया था, घूमने के लिए. अच्छा हाँ अच्छा ठीक है. सेफ ड्राइव. சரி ப்ரோ போகலாமா? போகலாம் ப்ரோ. பேசிடுவோம் ப்ரோ. अच्छा ठीक है भाई आ रहा हूँ भाई. अच्छा ठीक है जा रहा हूँ. ओके हाँ नाइस टू मीट यू भाई. ठीक है नाइस टू मीट यू. हाँ ஸோ வணக்கம் கேரஃபே. என்னடா திடீர்னு ரைடர்ஸ் கிட்ட பேசியிருந்தேன், திடீர்னு பார்த்தா இங்கே ஏதோ காடுல நின்றுக்கிறேன்னு கேட்குறீங்களா? ஸோ அது எதுவும் இல்லை, மொபைலில் வந்து ஸ்டோரேஜ் ரொம்ப கம்மியாயிடுச்சு, இதுக்கப்புறம் வீடியோ வ்ளாக் பண்ண முடியல. ஸோ அதனால் அப்படியே கிளம்பி ஆம்பூருக்குள்ளே வந்து ஒரு சரியான ஃபாரஸ்ட் ஹில் ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட சொல்ல போனால் எந்த ஒரு பீப்புள்ஸுமே இல்லை. இங்கே பாருங்களேன் அந்த சைடெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ யாருமே இல்லைங்க. ஸோ இந்த சைடு ஒரு ஹில் ஸ்டேஷன் போகுது, இந்த சைடு ஹில் ஸ்டேஷன் போகுது. நாங்கள் இந்த சைடு தான் போக போகிறோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்டோரேஜ் இல்லாத காரணத்தினால விளாக் பண்ண முடியல. ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வரலாம். ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறேன். பட் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் விளாக் பண்ணுறதுக்காகவே வருவேன். ஸோ இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணினே இருங்க. ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் எனக்கு பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். அதே சமயத்தில் எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் Day 2 வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஒரு தரமான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.